என் மனமார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம 12ஆம் தேதி ஏப்ரல் அன்னைக்கு இந்த ஒசூர் நகரத்துல வெயில் கொளுத்துற இந்த நேரத்துல நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க. அதுவும் ஒரு ஒர்க்கிங் டே வந்திருக்கீங்க. இந்த வெயில்னு பொறுத்து தாங்கிக்கிட்டீங்க. எங்க அனைவருடைய ஸ்பீச் கேட்கறதுக்கு வந்திருக்கீங்க. அதுக்கோசம் இன்னொரு தரம் நன்றி சொல்றேன். 12ஆம் தேதி ஏப்ரல் நான் சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, இன்னும் 2 நாள்ல புது வருஷம் பிறக்குது. புது வருஷத்துக்கு ஆன வாழ்த்துக்களை சொல்றேன். அதோட இல்லாம ஏப்ரல் 14 உடனே நமக்கு டாக்டர் அம்பேத்கர் ஞாபகத்துக்கு வருவார். அவருடைய பிறந்த தினம். நம்ம நாட்டுக்கு ஒரு இறையாண்மை, நம்மளோட கான்ஸ்டிடியூஷனை கொடுத்தவர். அதற்கான மரியாதையை பாரதிய ஜனதா கட்சி எந்நாளும் தன்னை வணங்கி டாக்டர் அம்பேத்கருக்கு எப்பொழுதும் சமர்ப்பிச்சிருக்கு. அதனால ஏப்ரல் 14ஆம் தேதி இன்னும் 2 நாள்ல வருது. புது வருஷத்தையும் சொல்ற அதே நேரத்துல டாக்டர் அம்பேத்கரையும் நினைவு கூறும் அதே நேரத்துல இன்னைக்கு உங்க முன்னாடி வந்து பேசுறதுக்கான எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு உங்க எல்லாருக்கும் நன்றி. இந்த வரப்போற மாநிலங்களவை லோக்சபாக்கான தேர்தல் திரும்பவும் மோடி, மீண்டும் வேண்டும் மோடி என்ற அந்த ஒரு குரலுக்கு ஏற்ப இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கூட்டணி கட்சிகளுடன் இங்க மேடையில் அமர்ந்திருக்கும் தலைவர்கள் அனைவருக்கும் நான் என்னோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மளுடைய கேண்டிடேட் இருக்கார், வெற்றி வேட்பாளர் நரசிம்மன் அவர்கள். அதே மாதிரி பிஜேபி நாகராஜன் அவர்கள் எக்ஸ் எம்எல்சி மேடையில் அமர்ந்திருக்கிறார். பிஜேபி தலைவர் விஜயகுமார் அவர்களும் இருக்கிறார்கள். PMK பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் கோவிந்தராஜன் அவர்கள் மேடையில் இருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியின் முன்னாள் MLA மேகநாதன் அவர்களும் இருக்கிறார் நம்முடன். அமமுக மாரே கவுடா அவரும் இருக்கிறார். அவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இதற்கு முன்னால் முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவருடைய கூட்டணியிலிருந்து, அவருடைய கட்சியிலிருந்து வந்திருக்கக்கூடிய கோவிந்தராஜ் முன்னாள் MLA அவர்களும் இருக்கிறார்கள். அதை தவிர பிஜேபி ஒசூர் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு 2-3 விஷயம் உங்க முன்னாடி கருத்தா தெரிவிக்க விரும்புகிறேன். மோடி அவர்கள் திரும்பவும் பிரதமர் ஆக வேண்டிய சந்தர்ப்பத்தில் நமக்கு இங்க மீட் ஆறோம், சந்திக்கிறோம். நான் கொஞ்சம் தெலுங்கு கொஞ்சம் தமிழ் பேசுன்னு நம்ம வெற்றி வேட்பாளர் எனக்கு அறிவுறுத்தினார். அதனால கொஞ்சம் தெலுங்குலயே சொல்றேன். మన భారతదేశానికే మంచి ఒక గుర్తింపు తెచ్చిన భారతదేశం అంటే ఇలా ఉండాలి అనే రకంగా మన దేశాన్ని ఒక స్థాయికి తీసుకొచ్చిన మన ప్రధాని మోదీ మళ్ళీ ప్రైమ్ మినిస్టర్ రావాలంటే మనం ఎంతో ప్రయత్నం చేయాలి. పార్లమెంట్ లో ఇవాళ ఆపోజిషన్ పార్టీ తరపు నుంచి ఎంపీ కూర్చుని ఉంటే వాళ్ళ వల్ల ఒక్క పని అవట్లేదు అనేది నిదర్శనం. మీ అందరికీ తెలుసు. ఆపోజిషన్ లో ఉండడం కారణంగా ఏం అవలేదు అని చెప్పడం కాదు.
కానీ వీళ్ళు ఎప్పుడు ఏ విషయంలో కూడా మన తమిళనాడు ఓసూర్ కృష్ణగిరి గురించి ఒక్క విషయమాన లేవెత్తారా నేను ప్రశ్నిస్తున్నాను. எதிர்கட்சியாக உள்ளட்டு இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அன்பர்கள், டிஎம்கே சேர்ந்த அன்பர்கள் பாராளுமன்றத்திலே கிருஷ்ணகிரியை பற்றியோ ஓசூரை பற்றியோ என்னென்ன விஷயங்கள் பாராளுமன்றத்தில் எழுப்பினார்கள் என்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி பிஜேபி, எத்தனையோ எதிர்கட்சி ஆளுமையில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல கூட பலவித ஸ்கீம் மூலமாக, திட்டங்கள் மூலமாக மக்களுக்கு எத்தனையோ திட்டங்களை எடுத்துன்னு வந்து அவங்களுக்கு நல்லது பண்ணிருக்கு. நான் உதாரணத்துக்கு சொல்றேன். PM முத்ரா யோஜனா, அதாவது ஏழை எளியோருக்கு சின்ன சின்ன தொழில் பண்றவங்களுக்கு பேங்க் மூலமாக ஒரு கொலாட்ரல் இல்லாம, அதாவது ஒரு லோன் வேணும்னா பேப்பர் கொடுக்கணும், உங்க வீட்டு பத்திரத்தை கொடுக்கணும், இல்ல தங்கத்தை கொடுக்கணும், இல்ல வேற யாரோ வந்து கேரண்டி கையெழுத்து போடணும், இப்படியா இருக்கக்கூடிய அந்த நிலைமை இல்லாம மோடி ஐயாவே உங்களுக்கு கேரண்டி கொடுத்து பணம் உங்களுக்கு கொடுக்கறாங்க, குறைந்த வட்டியில கொடுக்கறாங்க, தொழில் பண்றது கொடுக்கறாங்க. நாடு முழுவதும் 27 லட்சம் கோடி ரூபாய் 47 கோடி மக்களுக்கு போய் சேர்ந்திருக்குன்னா, கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு மாத்திரம் 5427 கோடி ரூபாய் கிடைச்சிருக்கு. அதாவது 6.3 லட்சம் மக்களுக்கு, 6 லட்சத்துக்கு மேற்பட்ட நம்பர்ல கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு PM முத்ரா லோன் மூலமாக லோன் கிடைச்சிருக்கு. அதாவது 10 லட்சம் சின்ன தொழில் பண்றவங்களுக்கான 10 லட்சத்துக்குரிய லோன். அது ஒரு உதாரணம் சொல்றேன். அதே மாதிரி ஸ்டாண்ட் அப் இந்தியா, சின்ன இன்னோவேட்டிவா ஸ்டார்ட் அப்ல பண்றாங்க பெரிய விஷயம். பெங்களூர்ல ஸ்டார்ட் அப்ல பண்ற நம்மளுடைய இளைஞர்கள் எத்தனையோ பிசினஸ் பண்றாங்க. அவங்க இன்னைக்கு உலகம் முழுவதும் போய் அவங்களுடைய திட்டங்கள், அவங்களோட ஐடியாஸை காமிச்சு கொடுக்குறாங்க. அதுல அவங்களுக்கு வியாபாரம் பெருகுது, அவங்க தொழில் பெருகுது. அது ஒரு பெங்களூரோ இல்ல டெல்லியிலயோ தான் நடக்கும்ன்றது இல்ல. கிருஷ்ணகிரி போல சின்ன ஊர்கள்லயும் அவங்களுக்கு லோன் கொடுக்கப்படுறது. அந்த மாதிரி ஸ்டாண்ட் அப் லோன்ல 10 லட்சத்துல இருந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் லோனு ஒரு ஆளுக்கு கிடைக்குது. அதுல பெண்களுக்கும் கிடைக்குது, முக்கியமாக SC ST அதாவது பட்டியல் இனத்து மக்களுக்கும் கிடைக்குது. அதுல 465 பேருக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்துல 60 கோடி ரூபாய் கிடைச்சிருக்கு. நான் வேணும்னே கொஞ்சம் டேட்டா கொடுக்குறேன், ஏன்னா உங்களுக்கு தெரியணும். நாடு முழுவதும் போய் இவங்க என்னெல்லாமோ பேசுறாங்களே தவிர அதுல நம்ம கிருஷ்ணகிரிக்கு என்ன இருக்குன்னு கேட்பீங்கன்றதுனால அந்த விவரங்களை எடுத்துட்டு வந்து உங்க முன்னாடி வச்சுட்டு கொஞ்சம் அரசியல் விஷயங்களை அப்ப பேசுறேன். அதே மாதிரி தெருவு ஓரத்துல வியாபாரம் பண்றவங்க, பூ விற்கிறாங்களோ, சின்ன இட்லி கடை வச்சிருக்காங்களோ, இல்ல தள்ளு வண்டியில வியாபாரம் பண்றாங்களோ, அந்த மக்களுக்கு கூட பண வசதி இருக்குமோ இல்லையோ, அவங்களுக்கு தொழில் பண்றதுக்கு பேங்க் மூலமா ஏதாவது திட்டம் அறிவிக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சு PM ஸ்வநிதி அப்படின்னு ஒரு தெருவோரத்துல வியாபாரம் பண்றவங்களுக்கு 50,000 வரைக்கும் அவங்களுக்கு கொடுக்குறோம். இல்லைன்னா அவங்க என்ன பண்றாங்க, காலையில போய் 100 ரூபா, 1000 ரூபா, 2000 ரூபான்னு கடன் வாங்கினா அந்த சாயங்காலத்துக்கு போய் கொடுக்கும்போது 1000 ரூபாய் கடன் வாங்கினவங்க 1100 ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்கு. காலையில கொடுக்கும்போது 900 ரூபாய் தான் கையில வரும். அந்த வட்டி கொடுத்தே அவங்களால வியாபாரத்தை நடத்த முடியாம, தலை தூக்க முடியாம கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி நிலைமையில இருக்கக்கூடிய மக்களுக்கு பேங்க் மூலமா சுலுவா 50,000 ரூபாய் வரைக்கும் லோன் கொடுத்து அவங்க தெரு ஓரத்துல வியாபாரம் நல்லா நடக்கணும்ன்றதுனால மோடி ஐயா அந்த திட்டத்தை எடுத்துட்டு வந்தார். அதுல 63 லட்சம் மக்கள் நாடு முழுவதும் அந்த ஸ்வநிதி திட்டத்தின் மூலமா பயனடைஞ்சிருக்காங்க. கிருஷ்ணகிரிக்கு ஏதாவது வந்துச்சா அப்படின்னு நம்ம மக்கள் கேட்பாங்க. நியாயமான கேள்வி. 4000 பேர் தெரு ஓரத்துல வியாபாரம் பண்றவங்க கிருஷ்ணகிரியில மாத்திரம் PM ஸ்வநிதி மூலமாக கடன் வழங்கப்பட்டு அவங்க தொழிலும் நல்லா வளர்ந்துட்டு வருது. அந்த மாதிரி ஒரு சின்ன தெருவோரத்துல இருக்கிறவங்க கூட மறக்காம உதவி பண்ற தத்துவம் தான் பிரதமர் மோடி ஐயாவுடைய மனசு. ஏழைகள் எங்கேயுமே உணவு இல்லைன்னு கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுனாலதான் 80 கோடி மக்களுக்கு இன்னைக்கு தேதி வரைக்கும் வரப்போற 5 வருஷத்துக்கும் கூட 80 கோடி மக்களுக்கு ஃப்ரீயா
கோதுமை அரிசி கொடுக்கறாங்க ரேஷன் கார்டு மூலமா. ஒரு பைசா நீங்க கொடுக்க தேவையில்லை. ரேஷன் கார்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு இலவசமா கிடைக்குது. அது இப்போ 2020 கோவிட் வந்ததுல இருந்து கொடுக்க ஆரம்பிச்சோம். வரப்போற 5 வருஷத்துக்கும் கொடுப்போம்னு ஆல்ரெடி பிரதமர் ஐயா சொல்லி வச்சிருக்காரு. ஏழைகள் அவங்க வீட்டுல சாப்பாட்டுக்கு கஷ்டப்படக்கூடாது. அவங்க வீட்டுல இருக்க பிள்ளைகள் வீட்டுக்கு வரும்போது ஒரு சோறு வடிச்சு போட முடியாத நிலைமையில எந்த ஒரு தாய்மாரும் இருக்கக்கூடாதுன்றதுனாலதான் அந்த திட்டம் எடுத்துட்டு வந்தது. இதை தவிர ஏழைகளுக்கு பென்ஷன் கொடுக்க முடியுமா? அவங்களுக்கு 60 வயசு ஆன பிறகு அவங்க பண்ணிட்டு இருந்த சிறிய தொழில்கள் இனிமே அவங்களால பண்ண முடியாத நிலைமை வந்துச்சுன்னா அவங்க கையில எது கிடைக்கும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பென்ஷன் திட்டத்தையும் எடுத்துட்டு வந்தாரு. 60 வயசு ஆன உடனே அவங்களுக்கு கிடைக்கும் அந்த பென்ஷன்றதுல 96,000, அதாவது 10,000 விட கொஞ்சம் 4,000 குறைச்சல் 96,000 பேருக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்துல பென்ஷன் திட்டம் மூலமா கிடைச்சிருக்கு. இதே மாதிரி கிருஷ்ணகிரி ஓசூர் ஏரியால எத்தனை பிசினஸ் நல்லா இருந்து, கிருஷ்ணகிரி ஓசூர் ஏரியா பெங்களூருக்கு பக்கத்துல இருந்தாலும் குடிதண்ணிக்கு கஷ்டப்படுற ஒரு ஏரியா. ஒவ்வொரு வீட்லயும் பைப்பு மூலமா குழா மூலமா நீர் வரும் அப்படின்ற ஒரு திட்டம் ஒவ்வொரு வீட்டுக்கும் வரும்ன்ற அந்த திட்டத்துல நாடு முழுவதும் 11 கோடி மக்களுக்கு போய் சேர்ந்திருக்குன்னா அவங்க வீட்டுல பைப்பு. இங்க கிருஷ்ணகிரியில 2,75,000 பேருக்கு அவங்க வீட்டுக்கு குழாய் போய் சேர்ந்திருக்கு. தண்ணியும் வருது அந்த குழாய் மூலமா. இதை தவிர வீடு கட்டி கொடுக்கும் திட்டம், ஏழைகளுக்கு வீடு கட்டி கொடுக்கக்கூடிய அந்த திட்டத்தின் மூலமாக கிராமப்புற ஏரியாங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்துல கிராமப்புறத்துல 18,600 பேருக்கு வீடுகள் கொடுக்கப்பட்டுள்ளன பிரதமர் ஐயா பேர்ல. அதே மாதிரி நகரப்புறத்துல 7,460 பேருக்கு வீடு கிடைச்சிருக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்துல மாத்திரமே. சோ மொத்தம் கிருஷ்ணகிரி கிராமப்புறம் நகர்ப்புறம் எல்லாத்தையும் சேர்த்தா 26,000 பேருக்கு வீடு கிடைச்சிருக்கு பிரதமர் திட்டத்தின் மூலமாக. அதே மாதிரி 5 லட்சம் ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு ஒரு வருஷத்துக்கு உடம்பு சரியில்லாம நோய்பட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் வைத்தியம் பண்ணணும்னா பணம் இல்லாம கஷ்டப்படுற ஏழைகளுக்கு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு ரூபாய் நீங்க ரூபாய் நோட்டா கொடுக்க வேணாம், ஒரு பேப்பரை காட்ட வேண்டாம், நான் இங்கதான் வசிக்கிறேன், எனக்கு கிருஷ்ணகிரி தான் என் ஊருன்னு சொல்ல தேவையில்லை. ஹாஸ்பிட்டல்ல போனீங்கன்னா உங்களுக்கு பேப்பர்லெஸ் கேஷ்லெஸ் அப்படின்னு பேப்பர் காட்ட வேண்டாம், பணம் கட்ட வேண்டாம், கையில இருந்து 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் இலவச வசதி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். அந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்துல 64,000 கார்டு கிருஷ்ணகிரி ஒரு மாவட்டத்துக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. 2.35 லட்சம் குடும்பங்கள் இதனால் ஆயுஷ்மான் பாரத் கையில கிடைக்கப்பட்டிருக்கு அவங்களுக்கு. இத மாதிரி இன்னும் நிறைய விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். பட் மெயினா ப்ராஜெக்ட்ஸ் பத்தி நம்மளுடைய வெற்றி வேட்பாளர் நரசிம்மன் அவர்கள் சொன்னார்கள். அதுல நான் 2-3 விஷயத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். ஜனவரி 24, 2024 ஃபவுண்டேஷன் ஸ்டோன் பிரதமர் ஐயா போட்டாருங்க. நேச்சுரல் கேஸ் பைப்லைன் கிருஷ்ணகிரி டு கோயம்புத்தூர் செக்ஷன் 323 கிலோமீட்டருக்கு அந்த பைப்லைன் வருது. அதன் மூலமா எத்தனை பேருக்கு கேஸ் வசதி கிடைக்கும்ன்றத பத்தி நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதே மாதிரி பெங்களூரு ரிங் ரோட பத்தி சொன்னாங்க, மெட்ரோ ரயில்வேஸ் இதையும் பத்தி சொன்னாங்க. நான் அந்த விஷயத்துல இன்னும் விவரமா போகாம 2-3 விஷயங்கள் உங்க முன்னாடி எடுத்து வைக்க விரும்புறேன். கடந்த 10 வருஷமா ஓசூரை சுட்டி இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த ஊர்கள் எல்லாத்திலையும் பாருங்க, தொழில் வளர்ச்சி எவ்வளவு தூரம் ஆயிருக்குன்றது உங்களுக்கே தெரியும். நாட்டுல முதல் முறையா டிஃபென்ஸ் காரிடார் எடுத்துட்டு வந்தது. அதுல ஓசூர் ஒரு பாயிண்டா போட்டது பிரதமர் ஐயா முதல்ல 2019 நம்ம அனௌன்ஸ் பண்ணோம். அதன் மூலமாக இன்னைக்கு அதுக்கப்புறம் தான் முதல்ல இங்க தமிழ்நாட்டுல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அதை எடுத்துட்டு போய் இன்னொரு டிஃபென்ஸ் காரிடார் கட்டின போது அந்த டிஃபென்ஸ் காரிடார் உத்தரப்பிரதேஷ் மாநிலத்துக்கு போச்சு. ஆனா தமிழ்நாட்டுல அந்த டிஃபென்ஸ் காரிடார் வந்த காரணத்தினால இன்னைக்கு டிஃபென்ஸ் பொருட்கள் ஏற்றுமதி செய்து
20,000 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கோம் நம்ம ஏற்றுமதியின் மூலமாக. அந்த 20,000 கோடியில பெரும் பங்கு கிருஷ்ணகிரி, ஓசூர் மாவட்டத்திலிருந்து தான் வந்திருக்கு. இங்க இருக்கக்கூடிய தொழில்கள் ஏற்றுமதிக்கு இத்தனை உற்சாகத்தோட பண்றாங்கன்னா எப்படி வந்துச்சு? அந்த டிஃபென்ஸ் காரிடார் இங்க நம்ம எடுத்துட்டு வந்ததுனால வந்துச்சு. திரும்ப திரும்ப மோடி ஐயா ஏதோ மழை காலத்திலையும் குளிர்காலத்திலையும் வரக்கூடிய பறவை மாதிரி வந்துட்டு போறாரு, மைக்ரேட்டரி பேர்டு மாதிரி வந்துட்டு போறாருன்னு சிஎம் அவர்கள் சொல்றாங்க. மைக்ரேட்டரி பேர்டு வந்துச்சுன்ற வார்த்தையே தப்பு. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய யார் எங்க வேணாலும் போகலாங்கும் போது பிரதமர் ஐயா தமிழ்நாட்டுக்கு வந்தா அது மைக்ரேட்டரி பேர்டுன்னு சொல்ற அளவுக்கு நம்ம சிஎம் நிலைமை, அந்த நிலைமையில் இருக்கிறார். அவர் தொழில் வளர்ச்சிக்கு அடிகோல் நாட்டி டிஃபென்ஸ் காரிடார் எடுத்துட்டு வந்தது பிரதமர் மோடி அவர்கள். அதை தவிர எத்தனையோ இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ்நாட்டில் எடுத்துட்டு வந்ததும் பிரதமர் மோடி ஐயா மூலமா தான். இப்படியாக தமிழ்நாட்டுக்கு முதல்வர் பிரதமர் வரும்போது ஒவ்வொரு முறையும் கருப்பு கொடி காமிச்சு திரும்பி போ மோடின்னு சொல்ற அவங்க இங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தொழில் எடுத்துட்டு வந்து நல்ல தொழில் நடக்கணும் வரும்போது அவங்க கலெக்ஷனுக்கு மாத்திரம் வந்துடுறாங்க. ஓசூர் மக்கள் அந்த விஷயத்தை எடுத்து சொல்லணும். நீங்க யாரு? தொழில் எடுத்துட்டு வந்தவர் வந்து வசூல் பண்றதுல, நீங்க எடுத்துட்டு வந்து வராத தொழிலுக்கு நீங்க வந்து எதுக்கு வசூல் பண்ண வரீங்கன்னு கேட்கணும். தமிழ்நாட்டுல சாராயத்தினால ஒவ்வொரு குடிப்பழக்கத்தினால ஒவ்வொரு குடும்பத்திலையும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த குடிப்பழக்கத்துல நம்ம ஆட்கள் அடிமையாகாம அவங்களுக்கு நல்ல விதமா வேலை வாய்ப்பு கொடுத்து நல்ல குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய அந்த செயலை நம்ம எடுத்துட்டு வரணும்னு பார்த்துட்டு இருக்கையில அவங்க ஒரு குடும்பம் வாழணும்ன்றதுக்காக போதை பொருள்களை கூட இறக்குமதி பண்ணி நம்ம இளைஞருடைய வாழ்க்கை முழுக்க பாழாக்கும் அந்த குடும்பத்தை நம்ம திருப்பி ஒரு முறை கூட தேர்ந்தெடுக்க கூடாது என்பது என்னுடைய கைகூப்பி உங்களை கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு விண்ணப்பம். அந்த குடும்பம் தான் எடுத்துட்டு வருதுன்னு என்னமா நீங்க எப்படி காட்ட முடியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். கைது செய்யப்பட்ட அந்த ஜாஃபர் சாதிக் அந்த குடும்பத்தோட டைரக்ட் கனெக்ஷன் வச்சிருக்கிறான்றதுக்கு எத்தனையோ ஆதாரம் நம்ம முன்னாடி இருக்கு. போதைப் பொருட்கள் மூலமாக கோடி கோடியா சம்பாதிச்சு தங்களுடைய குடும்பம் வாழணும்னு பாக்குறாங்க. போதை மூலமாக வரக்கூடிய ஆதாயத்துல பழைக்கக்கூடிய எந்த குடும்பமும் வாழ்ந்ததில்லை. பிறரின் வாழ்க்கையை கெடுத்து, இளைஞரின் வாழ்க்கையை கெடுத்து அதன் மூலமாக வரக்கூடிய ஆதாயம் தமிழ்நாட்டுக்கு வேண்டவே வேண்டாம், எந்த குடும்பத்துக்கும் வேண்டாம். அந்த மாதிரி போதைப் பொருளை வைத்துக் கொண்டு அந்த ஆதாயத்தை வச்சுக்கொண்டு அரசியல் செய்யக்கூடிய அந்த குடும்பத்தை நம்ம நிராகரிக்கணும், முழுமையா அவங்கள தோக்கடிக்கணும். போதை தமிழ்நாட்டுக்கு வேண்டாம். அந்த சாராயம் ஒன்னே நம்மளால இன்னும் கட்டுப்படுத்த முடியாத இருக்கக்கூடிய இந்த நிலையில போதைப் பொருள்களை எடுத்துட்டு வரக்கூடிய இந்த குடும்பத்தை நமக்கு 4 கேள்வி கேட்கணும் நிக்க வச்சு. எப்படி நீங்க அது டைரக்டா நீங்க சப்போர்ட் பண்றீங்க? உங்க கட்சி ஆளவரு, அதை தவிர அவர் சம்பாதிச்ச ஆதாயத்தை வச்சு உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் கோசம் ஒரு சினிமா கூட தயார் பண்ணவரு அப்படின்னு 4 கேள்வி நம்ம கேட்கதான் வேணும். ஓட்டு போடுற அன்னைக்கு ஏப்ரல் 19ஆம் தேதி தயவு பண்ணி நம்ம குடும்பத்துல உதயம் இல்லாமல் இருட்டை எடுத்துக்கொண்டு வர வேண்டிய அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை நிராகரிக்கணும். உதய சூரியன் அவங்க குடும்பத்துக்கு உதைக்குதோ இல்லையோ தமிழ்நாட்டுக்கு உதிக்கவில்லை. உதயம் தமிழ் நாட்டிற்கு இல்லை, அவங்க குடும்பத்துக்கு தான் அப்படிங்கிறது தான் நம்ம புரிய வச்சுக்கணும். மக்கள் அனைவருக்கும் அதே தான் நான் வேண்டி கேட்கிறேன். இந்த 10 ஆண்டுகள்ல ஏழை எளியோர்கள் ஒவ்வொருத்தரையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு பலவிதமான திட்டங்கள் மூலமா வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கும் சரி, அவங்களுக்கு குடும்பத்துல 4 பணம் கையில இருக்கணும்ன்ற அந்த நிலைமைக்கு பலவித திட்டங்கள் மூலமா எடுத்துட்டு வரக்கூடிய பிரதமர் மோடி ஐயா திரும்பி வர வேண்டியதுக்கு ஒவ்வொரு தொகுதியிலிருந்தும் அந்த தொகுதியை பத்தி பார்லிமெண்ட்ல வந்து கேள்வி கேட்டு அந்த தொகுதி விஷயங்களை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு எம்பி, பாராளுமன்ற உறுப்பினர் நம்ம அனைவருக்கும் தேவை. ஓசூருக்கு, கிருஷ்ணகிரிக்கு நம்ம வெற்றி வேட்பாளர் நரசிம்மன் அவர்களுக்கு உங்களுடைய ஆதரவை தர வேண்டும் என்று மிக பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.
மோடி திருப்பி வர வேண்டும்னா எதுக்கு வரணும்ன்றதுக்கு ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். வெயில்ல இருக்கீங்க நீங்க எல்லாரும். கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய நம்ம விவசாயிகள் வாழ்வு மலரணும். அதுக்கு விவசாயிகளுக்குரிய எல்லா விதமான சப்போர்ட்டும் வருஷத்துக்கு 6000 ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு விதமான நடுவரோ இல்ல யாரோ நம்ம கிட்ட கமிஷன் எடுத்துக்கூடிய ஆளோ இல்லாம டைரக்டா உங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் போகுது. இன்னும் விவசாயிகளுக்கு எத்தனையோ பண்ணிட்டு தான் இருக்கிறோம். நான் உதாரணத்துக்கு ஒரு முக்கியமா ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். ஒரு மூட்டை யூரியாவோ ஃபர்டிலைசரோ இறக்குமதி எல்லாமே இறக்குமதி தான் பண்றோம். இப்பதான் பீகார்லயும் ஜார்க்கண்ட்லயும் நம்மளே நம்மளுடைய ஃபர்டிலைசர் உரங்களை தயார் பண்ணணும் அப்படின்ட்டு அங்க ஃபேக்டரி திறக்கப்பட்டிருக்கு. முன்னாடி எப்போ இருந்துச்சு, 30 வருஷத்துக்கு முன்னாடி மூடிட்டாங்க. அதை திருப்பி நம்ம அந்த உற்பத்தி நிலைக்கு எடுத்துட்டு வந்து உற்பத்தி தொடக்க வச்சிருக்கோம். 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கதையை சொல்றேன் உங்களுக்கு. முக்கியமாக விவசாயிகளுக்கு அது தெரியணும். ஒரு மூட்டை ஃபர்டிலைசர் இறக்குமதி பண்ணா 3000 ரூபாய் செலவாகுது. அப்போ விலைவாசி ஜாஸ்தி ஆயிடுச்சு, அந்த கோவிட் காரணமாக, அந்த தொற்று நோயின் காரணமாக. ஆனா அப்பவும் என்னை கூப்பிட்டு பிரதமர் ஐயா சொன்னார், அது 3000 ஆனாலும் சரி 5000 ஆனாலும் சரி அதை இறக்குமதி பண்ணு. ஆனா இப்ப கொடுக்கிற அதே 300 ரூபாயோ 298 ரூபாயோ அதே விலைக்கு தான் நம்ம விற்போம். அதனால வரக்கூடிய நஷ்டமோ இல்ல அதனால வரக்கூடிய விலை உயர்வோ மத்திய அரசின் மேலதான் இருக்குமே தவிர விவசாயிக்கு போகாதது. நீங்க 3000 ஆனாலும் சரி 5000 ஆனாலும் சரி அப்படியே இறக்குமதி பண்ண வேண்டியதுதான். விவசாயிக்கு இப்ப நடக்கிற அதே வேலை 298 ரூபாய்க்கு தான் அந்த மூட்டையை கொடுக்கணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தினார். விவசாயி மேல பாரம் வரக்கூடாதுன்றதுனால திட்டமா சொன்ன ஒரு உத்தரவு. அதுல இருந்தே நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த நாட்டு விவசாயி மேல பிரதமர் ஐயாக்கு இருக்கக்கூடிய மதிப்பும் மரியாதையும். அதே மாதிரி 4 వర్గங்களை தான் நம்ம பார்க்கணும். ఇది నా కావాలనే తెలుగులో చెప్తాను. ఈ దేశం ముందుకు వెళ్ళాలంటే మళ్ళీ మళ్ళీ తిరిగి ఎన్నో రాజకీయం కోసం జాతి మత భేదాల గురించి మాట్లాడటం కాదు. మనం 4 వర్గాల్ని గుర్తుపెట్టుకోవాలి. బీదవాళ్ళు, రైతులు, మహిళలు, యువకుడు. ఈ 4 వర్గాలకి మనం ఏ పని అయినా చేస్తే దాంట్లో ఉన్నటువంటి అన్ని కులాలు, మతాలు, వర్గాలు అందరికీ మంచి జరుగుతుంది. మనం ఒక్కొక్కసారి కాంగ్రెస్ కక్షి చెప్పినట్టు ముస్లింకో క్రిస్టియన్కో ఇంకోర్కో అని పేరు చెప్పి ఎవరికో మనం వీళ్ళకి చేస్తాం వాళ్ళకి చెయ్యమని చెప్పవద్దు. అందరికీ మనం చేస్తాం. ఎవరికీ బాధ భేదం ఏముండదు అని స్పష్టంగా చెప్పారు. డాక్టర్ మన్మోహన్ సింగ్ ఒక మాట మాట్లాడుతుండగా వీళ్ళకే మైనారిటీస్ ఒక్కరికే వెళ్ళాలి మిగతా వాళ్ళకి వెళ్ళక్కర్లే అనే రకంగా మాట్లాడారు. ఈ భారతదేశంలో పుట్టిన ప్రతి ఒక్కరికి బీదవాళ్ళైనా మహిళలైనా యువకులైనా రైతులైనా వాళ్ళకి చెల్లాల్సిన పైసా చెల్లాల్సిన సదుపాయాలు అన్ని వాళ్ళకి చేరుకోవాలి. అదే ప్రధాని మోదీ వేరే ఏ రకంగా భేదభావాలు చూడకుండా అందరికీ హెల్ప్ చేయాలి. మన అందరూ అన్ని రాష్ట్రాలు కూడా ముందు రావాలి అని ఆ రకంగా డెవలప్మెంట్ తీసుకెళ్ళాలి అని అందుకే ఈ 4 వర్గాల గురించి మాట్లాడుతున్నారు. మిగతాది ఏం కాదు. ఇంకా ఎండ ఇంకా పైకి వస్తుంది. మిమ్మల్ని ఇంకా ఈ వేడిలో కూర్చోపెట్టడానికి మనసు ఒప్పట్ల. మీ అందరికీ నేను ఇవాళ ఒక్క మారు చేయి చూపి నమస్కరించి కోరుకునేది ఒకటే, ఈ దేశం బాగుపడాలంటే కరప్షన్ లేనటువంటి నాయకత్వం కావాలి. తన కుటుంబం తన ఒక్క కుటుంబమే కావాలి, మిగతా వాళ్ళు ఏమైనా సరే అనే రకంగా ఆలోచించకుండా ఈ భారతదేశంలో ఉన్న అందరూ నా కుటుంబమే అని చెప్పే
ఆ నేతృత్వం మనకు కావాలి. అది మోదీ అయ్యా ఇవ్వగలిగిన ఆ నేతృత్వం. అలాగే 2047 లోపల మన దేశం అమెరికా లాగా, జపాన్ లాగా, కొరియా లాగా మంచి డెవలప్ అయినటువంటి ఒక దేశంగా ఉండాలి. మన యువకులు ఎక్కడెక్కడో వెళ్ళి ఆ దేశం ఈ దేశం అని, అక్కడ బాగుంది, అక్కడ జీతాలు బాగా ఇస్తున్నారు, లేదు నాకు అక్కడ సదుపాయాలు బాగున్నాయని వెళ్ళక్కర్లే. ఈ దేశంలో ఆ జీతాలు ఆ సదుపాయాలు ఇక్కడ మనకు దొరుకుతాయి. దానికి తన కుటుంబం ఒక్కటే బాగుపడాలని మన కుటుంబాలన్నిటికీ సారాము, మద్య పదార్థము, బోధ ఇస్తున్నటువంటి డ్రగ్స్ ఇవ్వాల్సిన కుటుంబం మనకు అక్కర్లేదు. వాళ్ళని తిరస్కరించండి. అట్లాంటి కుటుంబం అక్కర్లేదు. మాటకి చెప్పాలంటే ఒంగోలు నుంచి బయలుదేరి వచ్చిన వాళ్ళు తమిళనాడులో ఉండి, తమిళనాట్లే మనమే, మన భాష మన జనం అని చెప్పుకొని ఉన్నారని అనుకుంటే వాళ్ళు తప్ప మిగతా వాళ్ళ అందరినీ బయట వాళ్ళని మాట్లాడేటువంటి ఆ డిఎంకే పార్టీ మనకు అక్కర్లేదు. ఇంకా మాటని పొడిగించకుండా నేను మళ్ళీ ఒక మారు ఏప్రిల్ 19వ తారీఖు కమలం చిహ్నంలో మీ అందరూ మళ్ళీ మోదీ గారు ప్రధాని కావాలి అని కోరుకుంటూ మీ అందరూ కుటుంబ సభ్యులు అందరూ కలిసి వెళ్ళి కమలంలో తామర చిహ్నంలో ఓటు వేయండి అని మిమ్మల్ని కోరుకుంటున్నా. ஏப்ரல் 19ஆம் தேதி நீங்களும் உங்க குடும்பம் உறுப்பினர்கள் எல்லாரும் நண்பர்கள் எல்லாரும் தாமரை சின்னத்துல நம்மளுடைய நரசிம்மன் அவர்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஓசூரை பற்றி, கிருஷ்ணகிரியை பற்றி மாவட்ட பாராளுமன்றத்தில் நம்ம இந்த கான்ஸ்டிட்யூன்சி பத்தி பேசுறதுக்கான ஒரு தகுந்த உறுப்பினர் வேட்பாளர் அவருக்கு வாக்களிக்குமாறு உங்க எல்லாரையும் கேட்டுக்கொண்டு, ஒரு முறை நான் பாரத் மாதா கி ஜெய் சொல்றேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. நீங்க சொல்லக்கூடிய அந்த உற்சாகத்துல நீங்க டெஃபினட்டா அன்னைக்கு போய் நரசிம்மன் அவர்களை, பிஜேபி அவர்களை, மோடி அவர்களை ஜெயிக்க வைப்பீங்கன்ற எனக்கு நம்பிக்கை ஏற்படும். டெல்லி வரைக்கும் கேட்கணும் நீங்க சொல்றது பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. நன்றி உரை மாவட்ட பொதுச் செயலாளர் விஜயகுமார். இங்கே வருகை தந்து நம்மளுடைய வெற்றி வேட்பாளரை ஆதரித்து